ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு பீன்ஸையும் வச்சுட்டு ரொட்டிக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாமா? இது இந்த மாதிரி நான் கொஞ்சம் நிலமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன், கடாயில் பண்ணல. நான் இங்கே கடுகெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டுருக்கேன். கடுகெண்ணெயில் பண்ணினா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் அது எந்த ஆயில் உங்களுக்கு கிரவுண்ட் நட் ஆயில் எது பிடிச்சிருக்கோ அதில் பண்ணலாம். இங்கே சீரகம் தாளித்து போட்டுறேன், ஜீரா, பெருங்காயம். முதல்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கணும்னா, இப்போ பீன்ஸை போட்டுக்கணும்னா, உப்பு, கொஞ்சம். இது ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இதில் எந்த வித மசாலாவும் கிடையாது. கரம் மசாலா போட போகிறதில்ல, தனியா ஜீரா பவுடர் அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு டொமேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர், அவ்வளோதான். இதை மூடி நம்ம 2 விசிலில் எடுத்துகிட்டு போகிறோம். விசிலில் அடித்து ஓஞ்சதுக்கப்புறமா உடனே ப்ரெஷரை ரிமூவ் பண்ணி நம்ம அதை பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதை பவுடர் மாதிரி கொஞ்சோண்டு தேங்காய், 2 மிளகாய் வத்தல், 2 துண்டு இஞ்சி, சின்னதாக பட்டை, ஒரு இவ்வளோதான், அதுக்கு மேலே போடக்கூடாது, 1 டீஸ்பூன் சோம்பு. இதை இப்போ அரைக்க போகணும், ஜலமெல்லாம் விடக்கூடாது. இப்போ அந்த அரைச்ச பொடியை இந்த குக்கர் திறந்துவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 நிமிஷம் கிளறிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் கறி ரெடி ஆகிடும். ஆனாக்கா இதுக்கு ப்ரெப்பர் கதை நறுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாமே. அந்த மாதிரி நல்ல ரொம்ப சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும் ரொட்டிக்கு சைட் டிஷ். இப்போ அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பரோட்டாவுக்கு ரொம்ப சைட் டிஷ், ரொம்ப ஆப்டான சைட் டிஷ் இந்த ஆலு பீன்ஸ் கறி. அதுக்காக ரைஸோடு நல்லா இருக்காதுன்னா ரைஸோடையும் நல்லாயிருக்கும். இது டிஃபன் பாக்ஸ் வெரைட்டி. நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் தாராளமாக. ரொம்ப ரொம்ப நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.